அசாதமான வழியை தேவன் திறப்பார். He will open a supernatural way for you. You shall see miracle in miracle. ஏன் இதை நான் சொல்றேன்? செங்கடல் பிளந்ததே அற்புதம். ஈரமான அந்த அந்த தரையும் காய்ந்த தரையாக மாறுது. That is what I mean. Miracle in miracle. நடக்கிற அற்புதங்களே அற்புதத்தை பார்ப்பீங்க. கடலை பிளந்தார் இல்லைன்னு சொல்லல, பார்க்க போனா கீழே ஈரமலை இருந்திருக்கணும், அதனே பை நேச்சர் இருந்திருக்கணும். But what's happening here? It became a dry ground for them because our God is a miracle God. அப்ப இதான் உங்களுக்கு கான்ட்ரப்ரஷன். He is promising you this year the Red Sea has been divided for you. கர்த்தர் அது ரெண்டாக பிளந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வாழ்றோம்னா வழி இல்லாமல் இருக்கிறோம், தப்பி ஓட வழி இல்லாமல் மாட்டிட்டு இருக்கிறோம். I understand, நாலா பக்கமும் அடைப்பு, we are unable to escape, மாட்டிட்டு இருக்கிறமே, எப்படிதான் எஸ்கேப் ஆகுறது? அப்புறம் கர்த்தர் வழியை தருமா. அவர் என்ன சொல்றாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்றார். He is the way and he is the way maker. See, ஏன் ஆண்டவர் அற்புதம் நினைக்க கருத்தை இந்த ஜனங்க அவங்க காலில் நடந்து போகிறாங்க. Why he wants to miracle for them? காலில் நடந்து போறாங்க, நிறைய பொருட்களை தூக்கிட்டு போறாங்க, சில ட்ரோலி அந்த ரோதெல்லாம் பெரிய பெரிய சக்கரங்களை வைத்து தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க போகும் பொழுது அந்த இடம் ஈரமா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மாட்டி இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? செங்கடல்ல பிறந்தாருன்றோம். If let's put ourselves into the place. Okay, அந்த மண்ணு எப்படி இருந்திருக்கணும்? எவ்வளவு சால்ட்டா இருந்திருக்கணும்? கடல் மண்ணில் போய் ஓரமா காலை வச்சா நம்ம கால் விழுப்போம், பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த இடத்த எவ்வளவு ஃபோமா ஆண்டு மாத்திருப்பார். ஆண்டவர் தேவைப்பட்டா கடலை பிளப்பார், இல்ல தண்ணி மேலே நடக்க வைப்பார். எது எப்படியும் நீ அக்கறைக்கு போறது நிச்சயம். எப்படி செய்வாருன்னு தெரியல, ஆனா செய்ய போறது அவரு தான். அப்ப இவங்க இந்த த்ரோலி இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அங்க ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் சில பாரங்களை சுமக்கிறீங்க. You are carrying certain burdens over your family or your life. முன்னுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க, அதனால தான் கர்த்தர் வழியை திறக்குகிறார். சிலருக்கு பாரத்தை எடுத்து போடுவார், சிலருக்கு அந்த பாரத்தை எடுத்துட்டு போறதுக்கான வழியை திறப்பார். He is making a supernatural way for you. அப்ப இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? நான் உங்களை விடுவிப்பேன்னு சொன்னாரு. சொன்னவர் வார்த்தை மாறல, சொன்னபடி கடல்ல இருந்து விடுதலை ஆக்குகிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, இந்த செங்கடலோட தூரம். ஓகே, எத்தனை பேர் கடல் பக்கத்துக்கு போயிருக்கீங்க? பீடி போடுறதா பொன்வாட்டி? அந்த பீடி கடல்ல இருந்து அங்க பார்த்தா அங்க ஒண்ணுமே தெரியாது, அங்க வானம் தான் தெரியும். வானமும் கடலும் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப அதுதான் செங்கடல் வச்சுக்கும். அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்து நடந்து போய் சார் எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு நாள் பிடிக்குமா? 4 to 6 மணி நேரம், 4 hours to 6 hours they have to walk through the sea. ஒரு அவரு அரை மணி நேரம்லாம் அது சின்ன சுங்காய்க்கலாங்க இருக்கும். இவங்கள் பயணம் மிக தூரம் தேவன் அறிந்திருக்கிறார். God knew the journey is too far for them. அதனால தான் கர்த்தர் அற்புதமாய் திறந்து விட்டார். இப்ப எகிப்தோட காலத்துல வீட்டுல அக்வேரியம் இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இப்பயாவது ஆக்சிஜன் இருக்குது, கடல் மீன்களை வீட்டில் விற்க முடியும். அந்த நாட்களில் ஆக்சிஜன் இல்லையே, எப்படி விற்க முடியும்? முடியாது. அப்ப நிச்சயமா நம்மளுக்கு தெரியும், வீட்டில் அக்வேரியம் இருந்துச்சா கூட என்ன இருக்கும்? உங்களுக்கு அந்த குளத்துல இருக்க மீன் தான் இருந்திருக்கும். அப்ப இருந்துச்சான்னு தெரியல, இருந்தா தான் இருந்திருக்கும். ஆனா கடல் மீனை அக்வேரியம்ல பாக்குற அனுபவத்தை இந்த ஜனங்களுக்கு தான் அனுபவம் கொடுத்தார். 2 பக்கமும் அப்படி செவரு மாதிரி கண்ணாடி ஏறி இருக்கு மேலே இருக்குது. ஓகே, அதுல நடக்கும் பொழுது ஷாக் மீன், எல்லா விதமான கடல் மீன் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. எப்படிப்பட்ட அந்த ஜேர்னில எப்படா போய் சேருவோம் அந்த களைப்பு இல்லாம, ஐயோ முடிய போத பயணம் முடிய போத பார்த்துக்கிட்டே போற மாதிரி. Can you see that? When God makes the way for you, He makes the way interesting for you. ஆண்டவர் பாதையை திறந்தார்னா அந்த பாதையில ஒரு ஆர்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். அதான் சொல்றேன், கர்த்தர் எதை செய்தாலும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். நம்மளாம் இப்பதான் கேரளா எக்கரும் போறோம், அம்மாவாலியா பெரிய பெரிய மீன்லாம் பாக்குறோம். அந்த ஜனங்க அப்பவே பெரிய கடலை பார்த்துட்டாங்க. நம்மளுடைய கர்த்தர் அற்புதமானவர். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு 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 அசாதமான பாதையை தெரியுமா? உங்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு போகிறதுக்காக அவர் கொண்டு போற இந்த பாதையிலே இது மனுஷன் பலத்தினால் அல்ல, மனுஷன் செய்கிற காரியம் இல்ல, என் கர்த்தர் எனக்காக செய்திருக்கிறார். You will witness the miracles of God. You will see miracles in the miracle. அற்புதங்களுக்குள்ள அற்புதம் பார்ப்பீங்க. ஒரு அற்புதம் பார்க்கறதெல்லாம் அற்புதத்தை பார்ப்பீங்க. I'm telling you, I believe that this is the season of miracle.
Deliverance வேற, healing வேற, but miracle is something beyond than that. Miracles is the signs of God. மோசே அவன் பாக்கெட்ல கை விட்டு எடுத்தா வெள்ளையாயிரும், திருப்பி நார்மல் ஆயிரும். அந்த கோல் தூக்கி போட்டா அந்த பாம்பா மாறிடும். இதான் miracle சொல்றோம். He is going to amaze you. உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். அதனால தான் கர்த்தர் பாதையை இந்த வருஷம் உங்களுக்கு திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் உங்க திராணி என்ன, எவ்வளவு தூரம் போக முடியும், எவ்வளவு பலன் இருக்கு, எப்படி என்ன பண்ணா உங்களை நடத்தி கொண்டு போகும், இதெல்லாம் தேவன் நல்லாவே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் அற்புதமாய் வழிகளை உங்களுக்கு இன்னைக்கு திறக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க கால் சாதாரண தரையில இருக்காது, அற்புதமான தரையாமல். He is preparing the floor for your feet. There's something very interesting. பேதுட காலுக்கு தண்ணிய தரையாக மாத்தினார் நடந்து வர்றதுக்கு. தேவன் செய்கிறார். For your feet is also anointed. உங்க கால் பாதங்களையும் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். How many of you believe இந்த வருஷம் கடக்கிறதுக்கு கர்த்தர் என் பாதங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? கடன் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல், நெருக்கடி இல்லாமல், வேதனைகள் இல்லாமல், அழுத்தங்கள் இல்லாமல் கடந்து போகிறதுக்கு என் பாதங்களை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். 2025 கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க அற்புதமாய் கடந்து போகிறதுக்காக. நம்ம என்ன செய்யணும்? நீங்க அதிகாரத்தோட ஜெபிக்கும் பொழுது செங்கடல் பிளக்கப்படும். Use your authority in prayer means stay connected and use your authority. இது செய்யும் பொழுது உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும். நீங்க போறீங்க ஒரு இடத்துக்கு, அங்க பூட்டப்பட்டிருக்கா, better pray before you go to that place. ஒரு கதவை நீங்க ட்ரை பண்ண போறீங்களா, முத கோலை உயர்த்துங்க, கையவும் உயர்த்துங்க. முத கோல் அப்படின்னா ஜெபம். நீங்க முத ஜெபிக்க ஆரம்பிங்க, பிறகு அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அந்த கதவு திறக்கப்படும். Simply means do nothing without prayers. எல்லாம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும். And you shall witness the miracle. நீங்க அற்புதங்களை நிச்சயமா பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா.